ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குராக்கு நோ பாஸ்கெட் பால்ல ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜோன் அப்படின்றது இது உண்மையிலே இருக்குதா, இந்த ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்றத தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜோன் அப்படின்றது ரியல் லைஃப்லயுமே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த குராக்கு பாஸ்கெட் பால் பார்த்துட்டு நீங்க ஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க வேணாம். பட் என்ன குராக்கு பாஸ்கெட் பால் அது லைட்னிங் எஃபெக்ட் மாதிரி காட்டியிருப்பாங்க ஜோனை. அப்படி ரியல் லைஃப்ல எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண முடியாதுதான். ரியல் லைஃப்ல ஒரு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ், இது பாஸ்கெட் பால்னு கிடையாது, எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எதுலயாவது அந்த பிளேயர் வந்துட்டு 100% அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் அவங்க ஜோன்ல இருக்கிற மொமெண்ட். இன்ஃபேக்ட் அந்த ஜோனை எப்ப அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைலி ஃபோக்கஸ்டா இருக்கணும் அண்ட் அந்த கேம்ல அவங்க அளவு கடந்த லவ்வோட இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களால இந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதை வந்துட்டு நம்ம ரியல் லைஃப் டேமை பத்தி எல்லாம் பேச வேணாம், ஏன்னா அது இன்னுமே பெரிய கான்செப்ட் போய்கிட்டு இருக்கும். அதை பத்தி எல்லாம் நமக்கு அவ்வளவு தெரியவே செய்யாது. ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரியல் லைஃப்லயுமே இந்த மாதிரி ஜோன் அப்படின்ற ஒண்ணு இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட் அப்படி இல்ல அப்படின்னா நீங்களே எப்பவாவது ஜோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானுமே 7 வருஷமா வாலிபால் விளையாண்டிருக்கேன். பட் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றதே தெரியாது. இந்த அனிமையை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட ஜோன் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்லயுமே இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அதெல்லாம் இருக்குது உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் ஜோன்னா என்ன, இந்த அனிமையில காட்டின வர இப்ப நம்ம பாத்துடலாமா. ஜோன்னா என்ன அப்படின்னா அந்த பிளேயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஃபோக்கஸ்ட்ல இருப்பாங்க. அந்த ஒரு டைம்ல வந்துட்டு அவங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு விஷயமும் அவங்க மைண்ட்ல ஓடவே செய்யாது. சுத்தி இருக்க யாரையுமே பெருசா பார்க்கவே மாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் அந்த பால் மேல மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பால் இப்ப ட்ரிபிளிங் பண்ணணுமா இல்ல ஷூட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் அந்நேரம் யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு என்ன தோணுதோ அதை டப்புன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அந்த டைம்ல அவங்களோட ரியாக்ஷன் ஸ்பீட் வந்துட்டு வழக்கத்தோட ரொம்பவே அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கோர்ட்டுக்குள்ள வேற யாரை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் தனியா ஒரு உலகத்துல விளையாண்டுகிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலா இருக்கும். இதைத்தான் வந்துட்டு இந்த அனிமில ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு அதை கொஞ்சம் ஃபேண்டசியா காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த லைட் எஃபெக்டோட ஆட் பண்ணிருப்பாங்க அந்த கண்ணு கிட்ட. பட் சிம்பிளா நீங்க ஜோன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது, 100% ஒரு பிளேயர் அவங்களோட பெஸ்ட் கொடுத்தா அதுதான் ஜோன். அது எப்படி இப்போ 100% இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாங்க, யாரோட பேச்சு கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு டைம்ல எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் இப்ப வாலிபால்னா பால் நீங்க நம்பி அவங்க கிட்ட கொடுத்துடலாம், அவங்க கண்டிப்பா பாயிண்ட் வாங்கி தந்துருவாங்க. பாஸ்கெட் பால்னால அதே மாதிரி தான், பால் அவங்க கிட்ட கொடுத்துடலாம். 5 பிளேயர் இருந்தாலும் தாண்டி போய் ஷூட் பண்ண சான்சஸ் இருக்கு. அதுக்காக ஜோன்ல இருக்கப்ப அந்த பிளேயரை ஸ்டாப்பே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப கம்மி தான். இவங்க வந்துட்டு இவங்களோட ஃபுல் கேமோட விளையாடுவாங்க. பட் அந்த ஆப்பனன்ட் வந்துட்டு ஒரு 60% இந்த பிளேயருக்கு ஈக்குவலான கேம் பிளே வச்சிருந்தா அப்படின்னா அவனுமே இவங்களுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல தான் விளையாடுவாங்க. அதனால அவனால கண்டிப்பா இவனை பீட் பண்ண முடியும். சோ ஜோன்ல இருக்காங்கன்றதுனால பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. அந்த டைம்ல அந்த பிளேயர் அவங்களோட 100% கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இது வந்துட்டு ரியல் லைஃப்ல இருக்கிற ஜோன். குராக்கு நோ பாஸ்கெட் பால்ல காட்டின ஜோன் இது ஓகே. ஆனா குராக்கு நோ பாஸ்கெட் பால்ல லாஸ்ட் மேட்ச் ராக்குசான் கேம்ல பாத்திருப்பீங்க, உண்மையான ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு காட்டியிருப்பாங்க. பட் அது வந்துட்டு ரியல் லைஃப்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ப்ராபபிலி கிடையாது. நான் மோஸ்ட்லி தேடி பார்த்தவரை அது ரியல் லைஃப்ல எல்லாம் கிடையாது. பட் அனிமில ஃபிக்ஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை அவங்க கொண்டு வந்ததுக்கான காரணமே ஏன்னா இந்த கதையோட பேரே குராக்கு நோ பாஸ்கெட் பால். குராக்கோட பிளே ஸ்டைல் தான் கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த 3 சீசன் கதையுமே நடந்திருக்கும். சோ குராக்கோட எய்ம் என்ன, டீமா சேர்ந்து விளையாடணும். அதுதான் ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் யாருமே அப்படி விளையாண்டுக்க மாட்டாங்க. டீம் ஒர்க் கூட இருந்தா தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குராக்கோ வந்துட்டு அவங்க எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். நீங்க எல்லாரும் தனித்தனியா விளையாண்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான். பட் தனியா இருந்தா ஒரு கேமை வின் பண்ணலாம் முடியாது, அதுக்கு டீம் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரூஃப் பண்ண நினைப்பான். அதனாலதான் டேக்கோ மிடில் ஸ்கூல்ல இருந்து குவிட் பண்ணிட்டு சைரன் டீமை பார்த்துட்டு இவங்க அழகா டீம் ஒர்க்கோட விளையாடுறாங்க, இவங்களுக்கு பாஸ்கெட் பால் மேல உண்மையான லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணி அந்த டீம்ல இருந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா போட்டி போட்டிருப்பான். அண்ட் ஃபைனலி குரோக்கோ வந்துட்டு அதை ப்ரூஃப் பண்ணவே செஞ்சிருப்பான். என்னோட பிளே ஸ்டைல் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமே வின் பண்ணி அவனே ப்ரூஃப் பண்ணிருப்பான். அதுக்கப்புறமா இந்த குரோக்கோ பாஸ்கெட் பால் லாஸ்ட் கேம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆகாசி கூட ஃபுல் டீம் ஒர்க்கோட விளையாட ஆரம்பிச்சிருப்பான். ஆகாசின் கிடையாது, ஒட்டுமொத்த ஜெனரேஷன் பிளேயர்ஸும் அவ்வளவு நாள் தனியா விளையாண்டுகிட்டு இருந்தவங்க இந்த மாதிரி குரோக்கோ அவனோட பிளே ஸ்டைல ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் டீம் ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவனுமே ராகுசான் கேம்ல தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணவே செய்வான். அப்ப உண்மையான ஜோன் அப்படின்றது டீம் ஒர்க்கா விளையாடுறது தான் அப்படின்ட்டு அதைத்தான் அவமினேவால அந்த செகண்ட் கேட்டை என்னால ஓபன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மொமெண்ட்ல நினைச்சு அழுதுருப்பான். அப்பதான் அவன் முடிவுமே பண்ணுவான், நான் தனியா இருந்தா என்னால வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தோணுது அப்படின்ட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்டே சொல்லியிருப்பான். இதுதான் ஆக்சுவலா இதைத்தான் உண்மையான ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு குராக்கு நோ பாஸ்கெட் பால்ல காட்டியிருப்பாங்க. தனியா இருந்தா எதுவும் பண்ண முடியாது, டீம் ஒர்க்கா இருந்தா தான் பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்றது விதமா இந்த ட்ரூ ஜோன்னா உண்மையா டீமா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டோர் செகண்ட் டோர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மெட்டாஃபோரா சொல்றது. அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப சும்மா வாய் வார்த்தையா இவன் ஜோனுக்குள்ள இருக்கான், இவன் உண்மையான ஜோனுக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொன்னா யாருக்காவது புரியுமா? அதான் ஜோன்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீப்பா மெட்டாஃபோர் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஜோன்ல இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஆழமான தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி, எந்த அளவுக்கு அதிகமா முங்குறோமோ அந்த அளவுக்கு டீப்பா உங்களோட ஸ்கில்ஸ் வளரும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ தண்ணிக்குள்ள முங்குறத வச்சு ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிருப்பாங்க. ஒரு இதை வச்சு இன்னொரு இதை சொல்றது அதுதான் மெட்டாஃபோர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டீம் ஒர்க்கா இருந்தா மட்டும் தான் செகண்ட் கேட் ஓப்பனே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை தான் ராகுசான் கேம்ல பாத்திருப்பீங்க நீங்க. சோ உண்மையான ஜோன் அதாவது ஜோனோட ட்ரூ ஃபார்மே வந்துட்டு டீமா இருக்கிறது தான். ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கப்ப அந்த கேம் எல்லாம் அளவு கடந்த லவ் வச்சிருக்கப்ப ஜோனுக்குள்ள அவனால போக முடியும். பட் ட்ரூ ஜோனுக்குள்ள போக முடியாது. ஜோனுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா அவன் ட்ரூ ஜோனுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவன் கிட்ட டீம் ஒர்க் இருக்கணும். இதுதான் ஆக்சுவலி இந்த ஜோன் கான்செப்ட்ல குராக்கு நோ பாஸ்கெட் பால்ல நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. ஆக்சுவல் உண்மையான ஜோன் கான்செப்ட் இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட காட்டின ஜோன் வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஒரு நார்மலான ஜோன் தான், அது யாருனாலும் என்டர் ஆக முடியும். பட் அந்த செகண்ட் ஜோன் அதாவது ட்ரூ ஜோன் சொல்லிட்டு ஒன்னு காட்டினாங்க தெரியுமா, அது வந்துட்டு ரொம்பவே
லிமிட்டடான ஆளுங்களால மட்டும் தான் யூஸ் பண்ணவே முடியும். லைக் காகமி மாதிரி நீங்க சிம்பிளா சொல்லிடலாம். காகமி வந்துட்டு அவன் டீமுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அவங்க வந்துட்டு தனியா விளையாண்டு நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அப்புறம் எதுக்கு ப்ரோ அந்த செகண்ட் கேட் முன்னாடி குரோக்கோ வந்துட்டு நின்னுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுவுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மெட்டாஃபரா அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, குரோக்கோ யாரை நினைச்சு விருப்பப்பட்டு விடுறானோ அவங்களால இந்த ட்ரூ ஜோனுக்குள்ள என்டர் ஆக முடியும் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு எதோட ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா டீம் ஒர்க்கோட தான். குரோக்கோ வந்துட்டு மிஸ் டைரக்ஷன் மூலமா அவனோட டீமை கைட் பண்ணுவான். பெர்ஃபெக்ட்டா டீம் ஒர்க் பிளேயோட விளையாட வைப்பான். சோ அதனாலதான் தனியா விளையாடுறவங்களால இந்த மாதிரி ட்ரூ ஜோனுக்குள்ள என்டர் ஆக முடியாது. டீம் ஒர்க்கோட சேர்ந்து விளையாடுறவங்களால தான் ட்ரூ ஜோனுக்குள்ள என்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ற விதத்துல சும்மா கேட் கீப்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மெட்டாஃபோர் வச்சு நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க. ஏன்னா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா டீமோட சென்டர் பிளேயரா ஆக்ட் ஆகக்கூடிய கேரக்டரே குரோக்கோ தான். குரோக்கோ மாதிரி டீம்ல இருக்க யாரையுமே நம்புற மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. அவன் டீம் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு நம்புவான். அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஒரு டீம் வந்துட்டு பெர்ஃபெக்ட் சிங்க்ல விளையாடவே முடியும். அதாவது அடுத்தவன் என்ன பண்ண போறான் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அந்த கண்ணு காட்டுற விதத்துல வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் ட்ரூ ஜோனுக்குள்ள இருக்கும்போது பெர்ஃபெக்ட் சிங்க்ல இருப்பாங்க. சோ அதனாலதான் குரோக்கோவை ஒரு கேட் கீப்பரா வச்சிருப்பாங்க. குரோக்கோ தான் டீமோட சென்டர் பிளேயர் அப்படின்றதுனால இது வந்துட்டு ஒரு மெட்டாஃபோரா தான் சொல்லிருக்காங்க. நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேணாம். பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ட்ரூ ஜோன் என்ன அப்படின்னா டீம் ஒர்க்கா இருந்தா மட்டும் தான் ஒர்க் அவுட்டே ஆகும். அது டீம் ஒர்க் இல்லாத ஒருத்தனுக்கு ட்ரூ ஜோன் ஒர்க் அவுட் ஆகாது. அவனுக்கு நார்மல் ஜோன் வரதான் போக முடியும். இன்னும் சிம்பிளா ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன அப்படின்னா ஜோனுனா நீங்க ஆவமினியா ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரூ ஜோன் அப்படின்னா காகமி அண்ட் ஒட்டுமொத்த சைரினிமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிடலாம். பட் இருந்தாலும் ஆவமினியா அந்த லாஸ்ட் மொமெண்ட்லயே அந்த ராகுசான் கேம்ல அழுதுகிட்டு அவன் ஒத்துக்கிடவும் செஞ்சிருப்பான். டீம் ஒர்க்கா இருந்தா வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இதனால வேணா நம்ம ஆவமினியாலையும் ட்ரூ ஜோனுக்குள்ள இதுக்கப்புறம் என்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சோ ஓவராலா இப்போ உங்களுக்கு ஜோன் அப்படின்னா என்ன, ட்ரூ ஜோன் அப்படின்னா என்ன, இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இதை நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு டீடைலிங்கா தான் சொன்னேன். பட் இன்னுமே இதுல கொஞ்சம் டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். புரியாதவங்க இப்ப புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஜோன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டா இந்த தண்ணிக்குள்ள முங்குறது, ரெண்டு கதவு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு மெட்டாஃபரா சொன்னது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சிம்பிளா ஒரே ஆன்சர் மட்டும், ஃபோக்கஸ்டா இருக்கணும், அப்புறம் அந்த கேம் அதிகமா லவ் பண்ணணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா ஜோனுக்குள்ள என்டர் ஆகலாம். ஜோன் அப்படின்றது ஒரு பிளேயரோட 100% பெஸ்ட் கொடுக்கிறது, அவ்வளவுதான். இதை மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ட்ரூ ஜோன்ன்றது இந்த அனிமிக்காக ஃபிக்ஷனலா உருவாக்கப்பட்டது. ஆனா ஜோன்ன்றது உண்மையா ரியல் லைஃப்லயுமே இருக்கிறது. சோ இப்போ ஓவராலா உங்களுக்கு இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோல இருந்து ஏதாவது நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். Bye guys.